Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் 5 marks question, important 5 marks question, public examக்காக. First sum, example 1.3, a equal to x belonging to n such that 1 less than x less than 4, b equal to x belonging to w such that 0 less than or equal to x less than 2, c equal to x belonging to n such that x less than 3. இந்த n-னா natural numbers, இயல் எண்கள். W-னா whole numbers, முழு எண்கள். ஸோ A என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களில் எக்ஸ் வந்து 1 விட அதிகமாக 4 விட குறைச்சலாக இருக்கும். அப்போ 1 விட அதிகமானா 2, 3, 4 விட குறைச்சலாக இருக்கும். அப்போ 2, 3யோட விட்டுறணும். அப்புறம் B என்ன கொடுத்துருக்காங்க, முழு எண்கள் W ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0வும் வரணும். 1 2 விட குறைச்சலாம். அப்போ 1ஓட நம்ம நிறுத்திக்கணும். சிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், எக்ஸ் லெஸ் தேன் 3. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து. இயல் எண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 விட குறைச்சலாம். ஸோ 2ஓட நிறுத்திக்கணும். நெக்ஸ்ட் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும், சரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. அதை சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் போட்டுக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி, பி சேர்ப்பு சி. ஃபஸ்ட் இதில் இருக்க பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். பிங்கிறது 0 1 யூனியன், சிங்கிறது 1 2. யூனியன்னா என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த நம்பரை தவிர இதில் என்னென்ன இருக்குதோ அதை எழுதிக்கணும். 1 இதில் இருக்குது, 2 இல்லை, 2வை போட்டுக்கணும். இதுதான் பி சேர்ப்பு சி, பி யூனியன் சி. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ வந்து 2, 3 கிராஸ் பி யூனியன் சிங்கிறது 0 1 2. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல்ல ஃபஸ்ட்டு இந்த பெரிய ப்ராக்கெட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராக்கெட் போடணும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த பெரிய ப்ராக்கெட்டை எல்லாத்துக்கும் போடுறீங்க, இல்லை சின்ன ப்ராக்கெட்டை எல்லாத்துக்கும் போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட், இது செட் ப்ராக்கெட், இதை போட்டுட்டு உள்ள ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடிக்குரிய ப்ராக்கெட்டை போடணும். இப்போ இந்த 2வை எடுத்து இதோடெல்லாம் சேர்த்துக்கணும். 2, 0 2, 1 2, 2. அடுத்தது 3 எடுத்து இதோடலாம் சேர்க்கணும். 3, 0 3, 1 3, 2. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிறது 2, 3 கிராஸ் பிங்கிறது 0, 1 ஈக்குவல் டு இதை வந்து இதோட ரெண்டுத்தோடையும் பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2வை வந்து இது ரெண்டுத்தோடையும் 2, 0 2, 1. அடுத்தது 3 எடுத்துக்கணும். 3, 0 3, 1. இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏங்கிறது 2, 3 கிராஸ் சிங்கிறது 1, 2 1, 2. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட். 2, 1 2, 2 3, 1 3, 2. இது ஏ கிராஸ் சி. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. யூனியன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏ கிராஸ் பியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 2, 0 2, 1 3, 0 3, 1. அப்புறம் இதில் இல்லாதது ஏ கிராஸியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஏ கிராஸியில் 2, 1 இருக்கா, இதில் எழுதியாச்சு. 2, 2 இருக்குது, இதில் எழுதலை. 2, 2 3, 1 இருக்குது, எழுதியாச்சு. 3, 2 அடுத்தது 3, 2. இதை 2ன்னு வச்சுக்கணும். இப்போ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். 1ல் இருக்கிறது 2, 0 2, 1 2, 2 2, 0 2, 1 2, 2 2லையும் இருக்குது. அதுக்கப்புறம் 3, 0 3, 1 3, 2 அதே 2லையும் இருக்குது. 3, 0 3, 1 3, 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 1 2லிருந்து ஃப்ரம் 1 and 2 1 2லிருந்து LHS is equal to RHS. Therefore, எனவே A cross B union C equal to A cross B union A cross C is proved. நிரூபிக்கப்பட்டது.
Next, second subdivision, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. அங்கே இருக்க ஏவை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். A equal to 2,3, அடுத்தது B எழுதிக்கலாம் 0,1, அடுத்தது Cங்கிறது 1,2. இப்போ LHS A cross B intersection C. ஃபஸ்ட்டு B intersection C கண்டுபிடிக்கலாம். B intersection C equal to Bங்கிறது 0,1, intersection Cங்கிறது 1,2. இன்டர்செக்ஷன் என்ன, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க நம்பர்ஸ், இதுலேயும் காமனாக இருக்க நம்பர்ஸ் 0 இதில் இருக்குது, இதில் இல்லை, 2 இதில் இருக்குது, இதில் இல்லை, 1 மட்டும் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ B intersection Cங்கிறது 1. நெக்ஸ்ட் A cross B intersection C. ஏங்கிறது 2,3, இன்டர்செக்ஷன் B intersection Cங்கிறது 1. இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். 2,1, 3,1, இதை 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS என்ன கொடுத்துருக்காங்க, A cross B intersection A cross C. A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். A cross B equal to ஏங்கிறது 2,3, cross Bங்கிறது 0,1. இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் 2,0, 2,1, 3,0, 3,1. நெக்ஸ்ட் A cross C. A cross C equal to ஏங்கிறது 2,3, Cங்கிறது 1,2. இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2,1, 2,2, 3,1, 3,2. இது A cross C. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்டர்செக்ஷன் A cross B intersection A cross C. ரெண்டுத்துலேயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ், இதில் 2,0 இருக்குது, இதில் 2,0 இல்லை, 2,1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 2,1. 3,0 இதில் இருக்குது, இதில் இல்லை, 3,1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 3,1. இதே 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1ம் 2ம் பாருங்கள் சேமாக இருக்குது, 2,1, 3,1, இதுலேயும் 2,1, 3,1. ஸோ ஃப்ரம் 1 and 2, 1, 2 LHS is equal to RHS. எனவே therefore A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is proved. நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். A என்பது 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம், நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, அதுதான் A. B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, அதுதான் B. C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம், ஈவன் பிரைம் நம்பர். A என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், இயலெண்களாக இருக்கணும், ஆனால் 8ஐ விட குறைச்சலாக இருக்கணும். அப்போ என்னென்ன வரும், ஏங்கிறது 8ஐ விட குறைவாக இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ். இயலெண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7. 8ஐ விட குறைவான, 8ஐ விட லெஸ் தேனாக இருக்குது, அப்போ 7ஓட நிறுத்திக்கணும். அடுத்தது B என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. பிரைம் நம்பர் என்ன எதுலேருந்து ஆரம்பிக்கும், 2லேருந்து ஆரம்பிக்கணும், 2, 3, 5, 7. 8ஐ விட குறைவாகனா அதோட நிறுத்திடணும். அப்புறம் C என்ன கொடுத்துருக்காங்க, இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா எண் ஈவன் பிரைம் நம்பர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 1, 2 மட்டும்தான், இது மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர். ஸோ இந்த 3 வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, என்னென்ன ப்ரூவ் பண்ணணும், A intersection B cross C equal to A cross C intersection B cross C. இதை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். A எடுத்து எழுதிக்கலாம். A equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. Bங்கிறது 2, 3, 5, 7. Cங்கிறது 2 மட்டும். இப்போ ப்ரூஃப்க்கு LHS எடுத்துக்கலாம். A intersection B cross C. ஃபஸ்ட்டு A intersection B கண்டுபிடிக்கலாம். A intersection B equal to A எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. Intersection B 2, 3, 5, 7. இதில் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 7 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2, 3, 5, 7 இதுதான் A intersection B. இப்போ A intersection Bக்கும் Cக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். A intersection B cross C. A intersection Bங்கிறது 2, 3, 5, 7 cross Cங்கிறது 2. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2.
இதை 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏங்கிறது 1 2 3 4 5 6 7, சிங்கிறது 2 மட்டும். இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இது ஏ கிராஸ் சி. அடுத்தது பி கிராஸ் சி. பி கிராஸ் சி ஈக்குவல் டு பி எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 7 கிராஸ் சிங்கிறது 2 ஈக்குவல் டு 2 2 3 2 5 2 7 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன். இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். 1 2 இதில் இல்லை, 2 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கணும் 2 2. அடுத்தது 3 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதை எழுதிக்கணும் 3 2. 4 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 5 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5 2. அடுத்தது 7 2 இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது. 6 2 இல்லை, 7 2. இதை 2ன்னு போட்டுக்கணும். இப்போ 1 2 பாருங்கள் சேமாக இருக்கான்னு. 2 2 3 2 5 2 7 2 2 2 3 2 5 2 7 2. ஸோ ரெண்டும் சேமாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 1 2 LHS is equal to RHS. A intersection B, A வெட்டு B cross C equal to A cross C intersection B cross C. A cross C வெட்டு B cross C is proved. நிரூபிக்கப்பட்டது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 marks. செகண்ட் சப்டிவிஷன் A cross B minus C equal to A cross B minus A cross C. A கொண்டா நீங்கள் எழுதிக்கலாம். A equal to 1 2 3 4 5 6 7. Bங்கிறது 2 3 5 7. Cங்கிறது 2. ஃபஸ்ட்டு LHSங்கிறது A cross B minus C. A cross B minus C. இதில் ஃபஸ்ட்டு B minus C கண்டுபிடிச்சிக்கலாம். B minus C equal to B எல்லாத்தையும் எழுதுங்க 2 3 5 7 மைனஸ் சிங்கிறது 2. டிஃப்ரென்ஸ் இங்கே மைனஸ்ங்கிறது டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே 2 இருக்கா, இந்த 2 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எழுதணும். அதுதான் B minus C. மீதி எல்லாம் என்னது 3 5 7. நெக்ஸ்ட் A cross B minus C. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7 cross B minus Cங்கிறது 3 5 7. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7. அடுத்தது 3 எடுத்து இதோட சேர்க்கணும். 3 3 3 5 3 7. அடுத்தது 4 3 4 5 4 7. அடுத்தது 5 3 5 5 5 7. அடுத்தது 6 3 6 5 6 7. அடுத்தது 7 3 7 5 7 7. இதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க? A cross B minus A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B equal to 1 2 3 4 5 6 7 cross Bங்கிறது 2 3 5 7. இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 1 2 1 3 1 2 1 3 1 5 1 7. அடுத்தது 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது 3யோட 3 2 3 3 3 5 3 7.
அடுத்தது 4ஓட 4,2 4,3 4,5 4,7 அடுத்தது 5ஓட 5,2 5,3 5,5 5,7 அடுத்தது 6ஓட சேர்க்கணும் 6,2 6,3 6,5 6,7 அடுத்தது 7ஓட 7,2 7,3 7,5 7,7 இப்போ எல்லாத்தோடய சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏங்கிறது 1 2 3 4 5 6 7 கிராஸ் சிங்கிறது 2 மட்டும் ஈக்குவல் டு 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஏ கிராஸ் சி எல்லாம் இதில் விட்டுட்டு அதெல்லாம் மீதி எல்லாத்தையும் எழுதணும். ஏ கிராஸ் சி என்ன இருக்குது? 1,2 1,2 விட்டுறணும். அடுத்தது 2,2 2,2 விட்டுறணும். 3,2 3,2 விட்டுறணும். 4,2 அதையும் விட்டுறணும். 5,2 விட்டுறணும். 6,2 விட்டுறணும். 7,2 விட்டுறணும். இதை தவிர மீதி எல்லாத்தையும் எழுதணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சிக்கு 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி மைனஸ் சி 1 பார்த்தோம்ல, அதுவும் இந்த ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி பார்த்தோம்ல 2ன்னு போட்டிருக்கோம்ல, அது ரெண்டும் சேமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் 1,3 1,5 1,7 இதுலேயும் 1,3 1,5 1,7 நெக்ஸ்ட்டு 2,3 2,5 2,7 இதுலேயும் 2,3 2,5 2,7 அடுத்தது 3,3 3,5 3,7 இதுலேயும் 3,3 3,5 3,7 அப்புறம் 4,3 4,5 4,7 4,3 4,5 4,7 அடுத்தது 5,3 5,5 5,7 இதுலேயும் 5,3 5,5 5,7 அதுக்கப்புறம் 6,3 6,5 6,7 இதுலேயும் 6,3 6,5 6,7 அடுத்தது 7,3 7,5 7,7 இதுலேயும் 7,3 7,5 7,7 ஸோ ஃப்ரம் 1 and 2 லாஸ்ட்டில் என்ன எழுதிடணும்? ஃப்ரம் 1 and 2 1 2 A cross B minus C equal to A cross B minus A cross C is proved. LHS is equal to RHS எழுதிடுவோம். எழுதிட்டு LHS is equal to RHS அதுக்கப்புறமா இதை எழுதிக்கோங்க. is proved நிரூபிக்கப்பட்டது. இப்போ தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் A equal to 1 2 3 4 B equal to 2 5 8 11 14 Fங்கிறது Aலேருந்து Bக்கான ஒரு சார்பு ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to 3x minus 1 3x minus 1 இது வந்து எடுத்துக்காட்டு 1.11 எக்ஸாம்பிள் 1.11 இதில் என்னென்ன நம்ம போடணும்னா அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் போடணும், அட்டவணை டேபிள் ஃபார்மில் எழுதணும், வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் எழுதணும், வரைபடம் கிராஃப் போடணும். ஃபஸ்ட்டு A equal to 1 2 3 4 A equal to 1 2 3 4 அடுத்தது B equal to 2 5 8 11 14 இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்த விட்டு வைக்கிறேன். நான் வந்து இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஃபோக்கஸ் லேர்னர்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்கிறேன். A equal to 1 2 3 4 இருக்கா? அப்போ என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் போடணுமா? ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் A equal to 1 2 3 4 இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. மேலே A 1 2 3 4 B equal to 2 5 8 11 14 இருக்கா? B போட்டுக்கோங்க. 2 5 8 11 14 இதை ஃபஸ்ட்டு இதோட அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மேப் பண்ணிக்கோங்க. 2 5 3 8 4 11 இது ஆரோ டயக்ராம் முடிஞ்சு போச்சு. F இது F
ஆரோ டயக்ராம் முடிஞ்சு போச்சு. செகண்ட் வந்து அட்டவணை டேபிள் ஃபார்ம். இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக அட்லீஸ்ட் 4 மார்க்ஸாவது வாங்கிக்கலாம். தப்பு இல்லாமல் இந்த 4 மட்டும் போட்டிங்கன்னா 4 மார்க் வந்துடும். அட்டவணை டேபிள் ஃபார்ம். அது எப்படி எழுதணும்னா எக்ஸ் போட்டுக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த சைடில் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே 1 2 3 4. இந்த பக்கம் இருக்கிறது எதோட மேப்பாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். 2 5 8 11 அது மட்டும் தான் எழுதணும் இந்த சைடில். இது செகண்டு முடிஞ்சு போச்சு. தேர்டு வரிசை ஜோடிகளின் கணம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் அப்படியே ஒரு கணம் சிம்பிள் செட் ப்ராக்கெட் போடணும். 1, 2 2, 5 அடுத்தது 3, 8 4, 11. இதுவும் முடிஞ்சு போச்சு. வரிசை ஜோடிகளின் கணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கிராஃப் வரைபடம். இதில் மைனஸ் சைனே கிடையாதுல்ல, அதனால் நம்ம கிராஃபை இப்படி கார்னராக இப்படி போட்டுக்கலாம். சென்டராக போடாமல் இப்படி கார்னராக போட்டுக்கலாம். இது ஆரிஜின் ஆதி புள்ளி. எக்ஸில் என்னென்ன வேணும் நமக்கு, 1 2 3 4 4 தான் வேணும். 1 2 3 4 இது எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸில் நமக்கு 11 வரைக்கும் வேணும். அதனால் 2 4 6 8ன்னு எடுத்துக்கலாம். 2 4 6 8ன்னு 2 4 6 8 10 12 இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ புள்ளியை மார்க் பண்ணிக்கலாம். 1, 2 ஃபஸ்ட்டு 1, 2 இது 1, 2 1, 2. அடுத்தது 2, 5 2, 5ங்கிறது 4க்கும் 6க்கும் நடுவில் 2, 5. அடுத்தது 3, 8 3, 8 3, 8. அடுத்தது 4, 11 4 11ங்கிறது 10க்கும் 12க்கும் இடையில மார்க் பண்ணிக்கோங்க. 4, 11. வரைபடம் கிராஃப் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 4 எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். இப்போ சென்டம்லாம் எய்ம் பண்ணுறீங்களா, ஃபுல் மார்க் வேணும், நிறைய மார்க் வேணும், பாஸ் பண்ணால் எனக்கு போதாது, நிறைய மார்க் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1 அதுக்கு போட்டுட்டு தான் நீங்கள் இந்த 4 போடுறதுக்கு போகணும். எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இதை போடும்போது தப்பு இல்லாமல் போட்டுக்கணும். 3x - 1 x ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கோங்க. f of 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 - 1 3 1s are 3 3 - 1 2. இந்த 2 வந்துடும். 1க்கு இந்த 2 வந்துடும். அடுத்தது x ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோங்க. x ஈக்குவல் டு 2 f of 2 ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 இன்ட்டு 2 - 1 3 இன்ட்டு 2 6 6 - 1 5. இந்த 5 அடுத்தது வந்துடுச்சு. அடுத்தது x ஈக்குவல் டு 3 x ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கோங்க. f of 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 - 1 3 இன்ட்டு 3 9 9 - 1 8. இந்த 8 வந்துடுச்சு. அடுத்தது x ஈக்குவல் டு 4 x ஈக்குவல் டு 4 f of 4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 4 - 1 3 இன்ட்டு 4 12 - 1 11. இந்த 11 வந்துடுச்சு. எக்ஸில் 1 2 3 4 4 தான் இருக்குது. ஸோ 4ஓட விட்டுறணும். இந்த 2 5 8 11 வந்துடுச்சு. அதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து மேப் பண்ணியிருக்கோம். இங்கே டேபிள் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இங்கே ஆர்டர் பாஸ் வரிசை ஜோடிகளின் கனமாக எழுதியிருக்கோம். கிராஃப் வரைபடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கோம். இதையும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. இதை மட்டும் எழுதிங்கன்னா 4 மார்க் தான் போடுவாங்க. அடுத்த சம் அதுவும் இதே மாதிரி தான். a ஈக்குவல் டு 2 4 6 10 12 b ஈக்குவல் டு 0 1 2 4 5 9. எஃப்ங்கிறது ஏலேருந்து பிக்கான ஒரு சார்பு. எஃப் வந்து a டு b ஒரு ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 - 1. வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்டவணை டேபிள் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். வரைபடம் கிராஃப் கண்டுபிடிக்கணும் போடணும். இப்போ போன தடவை மாதிரியே ஃபஸ்ட் எடுத்தோன்னா வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதிடலாம். வரிசை ஜோடிகளின் கணம் set of ordered pairs. இதுக்கு ஃபஸ்ட்டு செட் சிம்பிளை போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டோட மேப் பண்ணிக்கோங்க. 2, 0. அடுத்தது 4, 1 4, 1. அடுத்தது 6, 2 6, 2. அடுத்தது 10, 4 10, 4. அடுத்தது 12, 5 12, 5. இந்த மீதி இருக்க 9 விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும். அது இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வரிசை ஜோடிகளின் கணம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அட்டவணை டேபிள் ஃபார்ம்.
அட்டவணை டேபிள் ஃபார்ம். இது என்ன பண்ணணும், எக்ஸ் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுட்டு இதில் ஃபஸ்ட் இருக்க எலமெண்டெல்லாம் மேலே போட்டுருங்க. 2 4 6 10 12. செகண்ட் இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருங்க. 0 1 2 4 5. இது அட்டவணை டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் அம்புக்குறி படம். ஆரோ டயக்ராம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஒரு இது போட்டுக்கணும். இது வந்து ஏல இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அதில் எழுதிடணும். 2 4 6 10 12. அடுத்தது பி போடணும். இங்கே பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும். இதில் போடும்போது தான் எதுக்கு மேப் ஆகுதோ அதை மட்டும் போடணும். இந்த அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம் போடும்போது கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும். பியில் இருக்கிறது 0 1 2 4 5 9. இப்போ எதெல்லாம் இங்கே மேப் ஆகிருக்கோ அதை மட்டும் போடுங்க. 2க்கு 0, அடுத்தது 4க்கு 1, அடுத்தது 6க்கு 2, அடுத்தது 10க்கு 4, அடுத்தது 12க்கு 5. அதோட நிறுத்திடணும். இது எஃப். நெக்ஸ்ட்டு போடுறது வரைபடம் கிராஃப் போடணும். வரைபடம் கிராஃப். இதுக்கு இப்படி நீளமாக போட்டுக்கோங்க. இது 0 ஆதிப்புள்ளி ஆரிஜின். இங்கே எக்ஸில் வந்து 2 4 6ன்னு இருக்குது. 2 4 6 8 10 12. 8 இல்லாமல் இருக்குது. 8 நீங்கள் விட்டுறக்கூடாது. இதில் கொடுத்துருக்கிறதுல 8 இல்லை, ஆனால் நம்ம 8ம் அங்கே போடணும். இந்த பக்கத்தில் 0லேருந்து 9 வரைக்கும் வேணும். 0 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. இது எஃப் ஆஃப் எக்ஸ். இது எக்ஸ், அது எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு புள்ளி நம்ம மார்க் பண்ண வேண்டியது 2, 0 2, 0. இது 2, 0. அடுத்தது 4, 1 4, 1. அடுத்தது 6, 2 6, 2. அடுத்தது 10, 4 10, 4. அடுத்தது 12, 5 12, 5. இதை மட்டும் போட்டுட்டிங்களா? இந்த 4ஐயும் வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அட்டவணை டேபிள் ஃபார்ம், அம்புக்குறி படம் ஆரோ டயக்ராம், வரைபடம் கிராஃப், இது 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் வந்துடும். இப்போ இந்த இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 - 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 - 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதான் எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 2/2 - 1. 2/2ங்கிறது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 1 - 1 = 0. இந்த 0 வந்துடுச்சா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 4 4/2 - 1. 4 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 2 - 1 = 1. இந்த செகண்ட் இருக்க எலமெண்ட் 1 வந்துடுச்சா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் ஈக்குவல் டு 6. எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 6 6/2 - 1. 6 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3 - 1 = 2. இங்கே 2 வந்துருச்சா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸ் ஈக்குவல் டு 10. எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 10 10/2 - 1. 10 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 5 - 1 = 4. இங்கே இருக்கிற 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12. எஃப் ஆஃப் 12 ஈக்குவல் டு 12/2 - 1. 12/2 6 6 - 1 = 5. இங்கே இருக்கிற 5ம் வந்துருச்சு. இங்கே 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே 5 எலமெண்ட்ஸோட தான் மேப் ஆகும். இந்த 9 சும்மா தான் நிற்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிடும்.